இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், முதல்ல எந்திரிச்சு வெளியில போ. எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? இது என்னடா வம்பா போச்சு? ஒரு நிச்சயதார்த்த வீட்டுக்கு எல்லாரும் எதுக்கு வருவாங்க? அதுக்கு தான் நானும் வந்தேன். உன்னை யாருமே இங்க வர சொல்லி வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடலையே. தூரத்து சொந்தங்களை தாமா வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கூப்பிடுவாங்க துளசி. என்ன மாதிரி நெருங்கின சொந்தங்களை எல்லாம் அப்படி எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. நானே இதை என் சொந்த வீட்டு விசேஷமா நினைச்சு அப்படியே வந்துட்டே இருக்க வேண்டியதான். என்ன மிஸ்டர் ரம்லம், இது என் வீட்டு விசேஷம் தானே? இது பாரு மகள, உனக்கும் எனக்கும் எந்த பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. உன்னை நான் எப்போ தலைமொழிகிட்டேன். மறுபடியும் சொந்தம் கொண்டாடிட்டு வந்து நிக்காத. எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். மரியாதையை எந்திரிச்சு வெளியில போடி. நான் தப்பு பண்ணிட்டேன் மிஸ்டர் ரம்லம். அவ்வளவு சீக்கிரம் நான் உங்களை விட்டு போயிருக்கவே கூடாது. அப்பவே இதோ இதே மாதிரி உங்க நோடு வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கணும். நான் அவரோட மானத்தை வாங்க தான் வந்திருக்கேன். ஒரு பொண்ணை தொட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் யாரும் வெளியில போயிட முடியுமா? அதுவும் என்ன மாதிரி ஒருத்திய தொட்டுட்டு கை எடுக்கவே முடியாது. எடுக்க நானும் விட மாட்டேன். பாவம், நானா நினைச்சாதான் போகணும். ஐயா, இவ ரொம்ப சீன் போடுறா. இவளை பத்தி ரொம்ப பெரிய ஆள்னு நினைச்சு இவளே பேசிட்டு இருக்கா. ஏற்கனவே நம்மள இவளை தூக்கி ஜெயில போட்ட மாதிரி மறுபடியும் தூக்கி உள்ள வச்சாதான் இவளுக்கு புத்தி வரும்னு நினைக்கிறேன். ஏய் துளசி, என்ன தொட்டா இந்த வீட்ல பூகம்பமே வரும். ஏய், என்னடி பூகம்பம் வரும்? என்ன மிரட்டிட்டு இருக்க? துப்பாக்கி எடுத்து வந்தேன்னு வச்சுக்க, சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன். சுடுங்க மிஸ்டர் அம்பலம், சுடுங்க. அதத்தான் நானும் ரொம்ப விரும்பிட்டு இருக்கேன். உங்க கையால நான் சாகுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ல. உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஏய், கொல்லாம விட மாட்டேன்டி. ஐயா, ஐயா, ஐயா விடுங்கய்யா. ஐயா, யாராவது வந்து போறாங்க, விடுங்கய்யா. ஐயா, ஐயா வேண்டாம்யா. ஐயா சொன்னா கேளுங்க. ஐயா விடுங்கய்யா. ஐயா வேண்டாங்கய்யா. நம்ம வீட்ல விசேஷம் நடக்க போகுது. இவதான் தப்பா பேசுறானா? நீங்களும் தப்பா நடந்துக்க வேண்டாம். இவ வேணும்னே ஏதோ பிரச்சனை பண்ண வந்திருக்கா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல துளசி, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஏய், ஐயா பரவாயில்ல மிஸ்டர் ரம்லம். அந்த வேகம், அந்த துடிப்பு, இதெல்லாம் உங்ககிட்ட இன்னும் அப்படியே இருக்கு. நான் கூட உங்ககிட்ட இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குமோன்னு நினைச்சேன். ஏய், ஒழுங்கு மரியாதை எங்கிறது போயிரு. என்ன கொலகாரனாக்கிறாதடி. ஐயா, அவ மேல கை வச்சு உங்களை நீங்க கரப்படுத்திக்க வேண்டாம். அவளை இந்த வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே தள்ளுங்க. நம்ம வீட்ல விசேஷம் முடிஞ்ச உடனே இவளை என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணலாம். அப்படியெல்லாம் என்னை யாரும் துரத்திட முடியாது துளசி. என்ன மிஸ்டர் அம்பலம், என்ன துரத்திடுவீங்களா? ஏய், என்னடி செய்வ? நாளை என்ன செஞ்சிட முடியும்? ஆடி ஆடின்னு சொல்றேன்ல. இங்க பாரு அம்பலம், வேண்டாம். அப்புறம் நான் கத்துவேன், ஊரை கூட்டுவேன், உங்களை அசிங்கப்படுத்துவேன். வேண்டாம், விடுங்க. ஏய், ஆடி. நீ என்ன ஊரை கூட்டுறது? ஆடி. நான் யாருன்னு காட்டுறேன். ஆடி. விட்டுக்க, விட்டுக்க. வா. ஆடி. ஏய். அக்காவை பார்த்ததும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க. ஐயா, என்னங்கய்யா இவள எதுக்கு மறுபடியும் உள்ள கூட்டிட்டு வந்தீங்க? கூட்டிட்டு போய் வெளியே தள்ளி கேட்ட பூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. கத்தி கூப்பாடு போடுவேன். அவ மிரட்டுறா. அவளால எதுவும் பண்ண முடியாது. அவளை முதல்ல வெளியே அனுப்புங்க ஐயா. ஐயோ துளசி, விசராட்சி வந்துட்டாமா? என்ன துளசி அம்மா, ஏதேதோ உத்தரவெல்லாம் போட்டீங்க. கழுத்தை பிடிச்ச என்ன வெளியில தள்ள சொன்னீங்க.
இப்ப தள்ள வேண்டியதானே? விசாலாட்சி அக்கா மட்டும் வரட்டும். அம்பலத்துக்கு எனக்கும் என்ன பந்தோன்னு வரிக்கு வரி தெளிவா சொல்றேன். ஐயா ரொம்ப யோசிக்க வேண்டாம். இவளை தூக்கி ஸ்டோர் ரூம்ல போட்டு அடங்கய்யா. நம்ம வீட்டு விசேஷம் முடிஞ்ச உடனே இவளை என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். ஏய், அப்படிலாம் என்ன பண்ணிட முடியுமாடி? என்ன முதல்ல தொற்றுவீங்களா நீங்க? விசாலாட்சி அக்கா மட்டும் வரட்டும். ஏன் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சேர்ந்து வரட்டும். அம்பலத்துக்கும் எனக்குமான பந்தத்தை தெளிவா சொல்லிடுறேன். ஏய், உன்னை இத்தனை நாள் விட்டு வச்சதே தப்புடி. இன்னைக்கு உன் கதையை முடிக்கிற. அதுக்கு முன்னாடி நீ ஸ்டோர் ரூம்ல கிட. வா. ஏய், ஆடி. அம்பலம், ஆடி கூட. வேணாம். ஆடி. ஆடி. விடுங்க என்ன? வா. அம்பலம், வா. விடுங்க சொல்றல. ஆடி. விடுங்க. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? ஆடி. அம்பலம், வேண்டாம் அம்பலம். என்ன விடுங்க. சொன்னா கேளுங்க. என்ன விடுங்கன்னு சொல்றல. ஓடி. அம்பலம். ஓடி. இங்க கட. அம்பலம், என்ன பண்றீங்க? சத்தம் போடாத நீ. சத்தம் போட்டா கொன்னுடுவேன். கதவு தரங்க. இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அதுவும் ஏன் வீட்டு ஸ்டோர் ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா என்னாச்சு? மேகலைய பாத்தீங்களா? பார்த்தனாவா? ஸ்டோர் ரூம்ல ஜன்னலை தட்டிட்டு இருக்கா. என்னன்னு ஜன்னலை திறந்தா பூத மாதிரி நிக்கிறா. என்ன சொன்னாமா? நீ சொன்னத அப்படியே சொன்னாமா. ஒரு வார்த்தை மாறாம சொல்றா. இவளை போய் நான் கூட கூட்டிட்டு சுத்திட்டு இருந்தேன் பாரு. அதுவும் இல்லாம எத்தனை தடவை வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். நம்ம குடும்பத்துல ஒருத்தி மாதிரி நினைச்சு பழகுன. ஆனா அவ என்னடானா நம்ம குடும்பத்துக்கே வினையா வந்து நிக்கிறா. என்னங்க நீங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல விசாலா, சும்மாதான். நீங்க ஏதோ பயந்த மாதிரி நிக்கிறீங்க. உங்களை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா நான் நம்பிடுவேனா? உங்க கூட வாழ்றவ நானு. உங்களை பத்தி எனக்கு தெரியுமா இல்ல அவங்களுக்கு தெரியுமா? என் கண்ணுல தூசி விழுந்தாலே நீங்க தாங்க மாட்டீங்க. இவ்ளோ பெரிய துரோகத்தையா நீங்க பண்ணுவீங்க?